குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமை, மிகவும் ஒரு அற்புதமான நாள். ஏகாதசி திதியின் மகாத்மியத்தை பற்றியும் பக்த அம்பரீஷன் சரித்திரத்தை பற்றியும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏகாதசி திதினாவே பக்த அம்பரீஷனை நம்ம நினைவு கொள்ளணும். ஏன் சுவாமி அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்த அம்பரீஷன் 9 விதமான பக்தியை செய்தவன். என்னது பக்தினா தெரியும், அது என்னங்க 9 விதமான பக்தி அப்படின்னா? சிரவணம் கேட்பது, கீர்த்தனம் பாடுவது, ஸ்மரணம் மனதால் நினைத்து கொண்டே இருப்பது அல்ல ஜபம் செய்வது, பாத சேவனம் பகவானுக்கு தொண்டு செய்வது, அர்ச்சனம் அர்ச்சனை செய்வது, வந்தனம் நமஸ்காரம் செய்வது, தாஸ்யம் பகவான் முதலாளி நாம் அவருக்கு உண்டான ஒரு அடிமை அப்படின்னு நினைத்து நம்ம அந்த தாஸ்ய பாவத்தோட பகவானை சேவனம் செய்கிறது தாஸ்யம். சக்கியம் பகவானை ஒரு நண்பனாகவும் நினைக்கணும். பகவான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்ட் நினச்சி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி அவர் ஒரு ஃப்ரெண்டாக பாவனையோடு நம்ம பக்தி செஞ்சால் அதை சக்கியம். ஆத்ம நிவேதனம், நம்மளுடைய ஆத்மாவே பரம்பொருளே நான் உனக்கு அடிமை, நான் உன்னிடந்து வந்தவன், உன்னுடையே ஐக்கியமாகிறேன், எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு நினச்சி அந்த பாவத்தோட நாம் அவருக்கு பூஜை செய்தால் அதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஒரு பக்தியே செய்ய முடியல, 9 விதமான பக்தியா? ஆமாங்க, இந்த 9 ஆஸ்பெக்ட்ஸும் 9 விதமானதும் செஞ்சால் தான் ஒரு பக்தி பூர்ணம் அடைஞ்ச மாதிரி. 9 நம்ம முயற்சி பண்ணணும், கலந்தா போல் ட்ரை பண்ணணும். இப்படி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த 9ல் ஏதோ 1 2 பிடிச்சிக்கிட்டு இந்த பக்தி எனக்கு போதும்னு நினைப்போம். இல்லை, இந்த 9 நம்ம பண்ணணும். இப்படி சிறப்பாக பண்ணவங்க யாராக இருக்காங்களான்னா இருக்காங்க. அவர் தான் பக்த அம்பரீஷன். அம்பரீஷன் சரித்திரம் இன்னைக்கு கூட நம்ம பேசுகிறோம். ஏகாதசி விரதம்னு சொன்ன உடனே அம்பரீஷன் சரித்திரம் பேசுகிறோம். இது இல்லாத புராணமே இல்லை. வியாச பகவான் 18 புராணங்களை ஏற்றினார். எல்லா புராணங்களிலும் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இந்த அம்பரீஷன் சரித்திரம் கண்டிப்பாக வந்துடும். பெருமாளுடைய ஸ்டோரிஸ் விரதங்கள் பற்றி பேச வந்தாவே இந்த அம்பரீஷனுடைய சரித்திரம் பேசி தான் ஆகணும். சரி, யார் இந்த அம்பரீஷன்? அவர் ஒரு மகா சக்கரவர்த்தி. இந்த பூமண்டலத்தையே கட்டி ஆண்டவர், உலகங்களையும் வென்றவர். இவர் சிறந்த பெருமாள் பக்தர், எப்பொழுதும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர். ஒரு முறை இவர் ஏகாதசி விரதம் இருக்கும் சமயத்திலே, ஏகாதசி விரதம்னா என்ன பண்ணுவாங்க? ஏகாதசியில் 2 விதமானது இருக்குங்க. மோகினி ஏகாதசி, உண்மையான ஏகாதசி. அதாவது தசமியோட கூடிய ஏகாதசி அன்னைக்கு மோகினி ஏகாதசி சொல்லுவாங்க. அதுக்கு பூர்ண பலித்தம் கிடையாது. அதுக்கு நம்ம விரதம் இருந்தால் அந்த மோகினி எடுத்துகிட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுவே சூரிய உதயத்திற்கு இருக்கக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு சில நேரம் தான் இருக்கும் அது ஏகாதசி, அப்புறம் அப்படி துவாதசி வந்துடும். பட் பரவாயில்லை, அன்னைக்கு தான் நம்ம மெயினாக விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசி விரதத்தை முடித்து துவாதசி டைமில் பாரணம், அதாவது உணவு சாப்பிடுவது என்ன டைம்னு இருக்குது, அந்த டயத்துக்குள்ளே பாரணம் பண்ணிடணும். இப்போல்லாம் இஸ்கான் தான் இந்த ஏகாதசி விரதத்தையும் இந்த பாரண டைம்லாம் கேலண்டரில் போட்டு உலகம் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி ஏகாதசி விரதத்தை ரொம்ப சிறப்பாக பரப்புகிறாங்க. விரதங்கள் எத்தனையோ இருக்குது. முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்குது, தேவி நவராத்திரி விரதம் இருக்குது, சங்கடஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு இருக்குது, சிவபெருமானுக்கு பிரதோஷ விரதம் இருக்குது, அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், எத்தனையோ விரதங்கள் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலேயே டாப்னு சாஸ்திரம் கோஷணம் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம். அதை மிஞ்சிய விரதம் இல்லை அப்படின்னு நமக்கு கண்ணனே பகவத்கீதையில் கூட சொல்கிறார். ஆகையால் இந்த ஏகாதசி விரதம் இருக்க நம்ம எல்லாரும் கூட முயற்சி பண்ணணும். சரி, இப்போது அம்பரீஷனுடைய கதைக்கு வருவோம். ஒரு முறை இந்த மாதிரி அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணணுன்ற பொழுது மகர்ஷி துர்வாசர் அவருடைய சிஷ்ய கோட்டியோட ஒரு பெரிய குரூப்போட வரார். சுவாமியை ராஜாவை தரிசனம் பண்ணிவிட்டு, ராஜா நாங்களும் அந்த ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு அந்த நதியில் நாங்கள் உடனே வரோம், வந்த பிறகு சேர்ந்து பாரணம் பண்ணலான்னு போய்டுறார். அங்கே போய் அந்த குளிக்கிறதுல டிலே ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கும் அவர் வரலை. அவர் இந்த அம்பரீஷனை பரீட்சை பண்ணுறதுக்காகவே துர்வாசர் வேணுமுன்னே டிலே பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி இருக்கையில் இங்கே துவாதசி பாரண டைம் முடிய போகுதுன்னும் போது ராஜாவுக்கு பெரும் வருத்தம். எப்படி அவர் மகர்ஷியை விட்டவும் நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடனாலும் இருந்த விரதம் போயிடும், இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றிய விரதம் கெட்டு போயிடுமே, என்னதான் பண்ணுறதுன்னு அமைச்சர்களோட டிஸ்கஸ் பண்ணுறார். அப்போ அமைச்சர்கள் சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உணவு சாப்பிடாதீங்க, துளசி தீர்த்தம் சாப்பிட்டா அது பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு சமானம் பாரணை பண்ணதுக்கு. ஆகையால் நீங்கள் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க,
அப்புறம் மகர்ஷி வந்த பிறகு எல்லாரோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஓ, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்போ துர்வாச முனி அவங்களுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அழிச்சுட்டு சிஷ்ய கோட்டியோட வராரு. வந்த உடனே இவர் புரிஞ்சு போச்சு, இவர் துளசி தீர்த்தம் பாரணம் பண்ணிட்டாரு. என்ன நீ பாரணம் செய்துவிட்டு அப்புறம் அடியார்களுக்கு என்னை போன்ற பிரம்மர்ஷிகளுக்கு உணவு கொடுக்குறியா? நீ சாப்பிட்ட மிச்சம் அந்த எச்சிலை எங்களுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி உடனே கோச்சிக்கிறார். என்ன அகந்தை உனக்கு, என்ன அகௌரவம் ஒரு விஷயம்னா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா துர்வாச மகர்ஷி தான். அவர் ஒரு விதத்தில் ருத்ராம்சம் கொஞ்சம் இருக்க, அவருக்கு கோபம் வர ஆரம்பிச்சதுன்னா டாப் ஆங்கிளில் போகும், டாப் கியர் தான், அது லேஸில் போவாது. அப்போ அந்த கோபத்தில் அவர் அந்த அம்பரீஷனை கண்ணா பின்னான்னு திட்டார். நீ பண்ண இந்த செயலுக்கு உனக்கு என்னென்ன கஷ்டம் வரப்போகுது, அடுத்த ஜென்மத்தில் நீ பன்றியா போ, அப்புறம் ஆமையா போ, நீ மீனா போ, அப்புறம் நீ குள்ளமானவனை போய் பிச்சை எடு, உன் பொண்டாட்டியை விட்டு நீ தூரமாக போ, தாய் தந்தையரை விட்டு தனியால, இப்படி பயங்கரமாக திட்டுறாருங்க. ஒவ்வொரு திட்டம் அது தாங்க முடியாமல் இருக்க. ஆனால் இந்த ஒவ்வொரு திட்டம் இந்த பிரம்ம அம்பரீஷன் காதில் வாங்குறானான்னு கேட்டால் இல்லை. எப்போ மகர்ஷி கோவப்பட ஆரம்பித்தாரோ அப்போ வச்சாருங்க நமஸ்காரத்தை வச்சு கண்ணை மூடிட்டு மனசில் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த பகவானுடைய நினைவாகவே அவர் இருக்கார். இவர் திட்டுற ஒரு வார்த்தை கூட இவர் காதில் விழலைங்க. எவ்வளவோ திட்டார். இப்படியெல்லாம் அவர் துர்வாசர் திட்டி சாபமே கொடுத்துட்றார். அத்தோட எப்பவும் ஒன்று பாருங்களேன், நம்ம கோபமாக திட்டும்போது நம்ம பேச எதிர்த்தில் பேசினா என்ன எதிர்த்து பேசுகிறியான்னு நம்ம கோபம் ஜாஸ்தி ஆகிடும். ஒன்றுமே பேசலாம் வச்சுக்கோங்களேன், நான் திட்டின்ண்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன், நீ கம்முன்னு இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு லூஸாக தெரியுதான், அப்பவும் கோபம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போது இவருடைய இந்த உக்ரம், இந்த துர்வாசனுடைய உக்ரம் ரொம்ப ஜாஸ்தியாகி இனி கோபத்தில் அவனை சாகடிக்கணுன்ற எண்ணத்தில் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு ஜடை எடுத்து பூமியில் டக்குன்னு போடுறார். அதுலேருந்து இவரை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியை கலப்புறார். அதில் இந்த கிருத்தியா என்ற ஒரு பயங்கரமான அசுர சக்தி கிளம்பி அந்த அம்பரீஷனை வதம் பண்ணுறதுக்கு அது வருது. எப்போ அது வராரோ, ஆனால் அது பண்ணுறது இவர் நமஸ்காரம் பண்ணபடி தலை குனிஞ்சு இருக்கார். அந்த கிருத்தியை ஒரு பெரிய கட்கம் கையில் பெரிய கத்தி எடுத்து ஒரு தலையில் ஒரே போடலான்னு நினைக்கும் போது எங்கிருந்தோ திடீர்னு ஒரு சுதர்சன சக்கரம் வருது. சர்ரன் அந்த கிருத்தியாவுடைய தலையை வெட்டுது. அந்த கிருத்தியாவை வெட்டி வீழ்த்தி சாகடிச்சுட்டு அப்படியே இதை ஏவி விட்டு அந்த துர்வாசன் மேலே ஓடுது, துர்வாசன் மேலே பாயுது. அவரை எப்படியாவது அவரையும் சாகடிக்கணும்னு. அப்போது துர்வாசனுக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ அடுத்து சுதர்சனம் நம்ம மேலே தான் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஓட ஆரம்பிக்கிறார். முதல்ல நடக்கிறாரு, அது பின்னாடியே வருது, அப்புறம் ஓடுறாரு, அதுவும் பின்னாடியே வேகமாக வருது. ஓடி 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 டக்குன்னு என்ன பண்ணுறார், சமுத்திரத்துக்குள்ளே பூந்துடுறார். சுதர்சனமும் சமுத்திரத்துக்குள்ளே வந்துடுச்சு. அச்சோ இதுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரம் ஆகாசத்தில் போய் பறக்கிறார். அப்போ பின்னாடியே அங்கேயும் விரட்டிட்டு வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த சுதர்சனம் போன்ற அந்த பவித்திரமான மகா ஆயுதங்கள் முதுகு பின்னாடி காமிச்சு ஓடுறவங்கள ஒன்றும் பண்ணாது. அதுவே நேராக நின்று பார்த்து மார்பு காமிச்சிங்கன்னா உடனே அது சாகடிச்சிடும். அப்போது இவரை எப்போவாவது சாகடிக்கணும்னு சொல்லி பின்னாடியே வரட்டிட்டு போகுது. இந்த சீக்கிரட்டு தெரிஞ்ச இந்த துர்வாச மகாமுனி ஓடுறார். சமுத்திரத்துக்குள்ளேயும் வருது, ஆகாசத்துலேயும் வருது. என்னடா பண்ணுறது பரமாத்மான்னு சொல்லி நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறார். போய் பிரம்ம பிதாமகனே, ஐயனே, எங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும்னு அவர் பார்த்துல விட்டார். என்னப்பா துர்வாசா, எதுக்குப்பா, என்னத்துக்கு இப்படி மூச்சரைக்க ஓடியார, என்ன நடந்தது, ஏது விஷயம் அப்படின்னு கேட்குற. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க, இந்த சுதர்சனம் வரட்டிட்டு வருது. அச்சோ நான் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சுதர்சனம் மகாவிஷ்ணுவுடையது, பெருமாள் தான் பார்த்து எதா பண்ணணும், அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை, ஆகையால் நீ அவரிடமே சென்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றார். இது என்னடா பெரிய பம்பா போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணுறார், நேராக கைலாசத்துக்கு ஓடுறார். கைலாசத்துக்கு ஓடி அங்கே நேராக கைலாசத்துக்கு ஓடி பரமேஸ்வரன் பாதத்தில் போய் விடுறார். பரமேஸ்வரா, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், இந்த சுதர்சனம் என்னை விரட்டி அடிச்சுட்டு வருது, நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றணுன்றார். பரமேஸ்வரனுக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, துர்வாசா, இது என்னிடம் இல்லை, இதை என்னால் கட்டுப்படுத்த இயலாது, ஆகையால் நீ நேராக வைகுண்டத்துக்கே சென்று பெருமாளுக்கு சரணடை அப்படின்றார். இவர் நேராக கிடுக்கிடுன்னு வைகுண்டத்துக்கு ஓடுறாருங்க. வைகுண்டத்தில் போய் பெருமாள் பாத்தில் விழுந்துடுறார். பெருமாள் எப்பேற்பட்டவர், கட்டிக்காரர். என்ன நடந்ததுன்ற கேள்வி என்னதான் தெரிஞ்சிருந்தா கூட ஒன்றும் தெரியாத போல என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. இவர் நடந்த விஷயம்லாம் சொல்கிறார். அப்படியா, சுதர்சனம் என்னதையாக இருந்தாலும் இப்பொழுது என் வசம் இல்லை, அதற்கு அப்பொழுதே கட்டளை கொடுத்திருக்கிறேன். யாராவது அம்பரீஷ் உயிருக்கு ஆபத்து நினைத்தால் அவர்களை
வெட்டி வீழ்த்த வேண்டும், சாகடிக்க வேண்டும், அவங்களை கொல்ல வேண்டும் என்று அப்பொழுதே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த விஷயத்தில் என் பேச்சே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போவே அதுக்கு ஆர்டர் சொல்லிட்டேன். ஆகையால் என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நேராக அந்த அம்பரீஷன் காலில் போய் விழுங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த துர்வாச மகாமுனிக்கிட்ட சொல்கிறார். உடனே துர்வாசன் அங்கேருந்து ஓடி ஓடி வந்து, என்னடா இது, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து அம்பரீஷனுடைய பாதத்தில் விழுறார். அம்பரீஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வேண்டுறாரு. உடனே அவர், மகாமுனி நீங்கள் போய் என் பாதத்தில் விழலாமா? வேணாம் வேணாம் சுவாமி, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பிரார்த்தனை பண்ணுறார் சுதர்சன ஆழ்வாரை நினச்சி. உடனே அந்த சுதர்சன சக்கரம் மறைந்து விடுகிறது. உயிர் பிழைத்த துர்வாசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்பரீஷனுக்கு நிறைய வரங்களை கொடுக்குறார். என் கோபத்தில் நான் நிறைய உன்னை சாபம் கொடுத்துட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடு, உன் பக்தியை நான் புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லாமல் உன் பக்தி எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த உலகம் பொழுதா உன்னுடைய புகழ் பரவணுன்றதுக்காகவே நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி துர்வாசர் டக்குன்னு மாற்றிடுறார் விஷயத்தை. அப்படியா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது இங்கே ஒரு கேள்வி வரும். இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. ஆனால் துர்வாசர் வந்து ஒரு பிரம்மரிஷி, அவர் வாக்கு பொய்க்காது இல்லையா? அவங்க வாய் திறந்து ஒன்று சொன்னால் அது நடக்கும். அதுலேயும் ஒரு சாபமாக ஒரு வேகமாக வேறு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நீ வந்து மீனா போ, ஆமையா போ, பண்ணியா போ, நரசிங்கமா போ, நீ பொண்டாட்டியை விட்டு தூரமாக போ, அப்பா அம்மா விட்டு தூரமாக போ. எப்படிலாம் இல்லாத அனாதியால் இப்படிலாம் பயங்கரமாக சாபம் கொடுத்தார் இல்லையா? இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் இந்த வார்த்தைகள்லாம்? இதையெல்லாம் அவர் ஓம் நமோ நாராயணா என்று உள்ளே இருந்து ஒரு வார்த்தை கூட காதல் விழ இல்லையா? இதெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்வீகாரம் பண்ணார். அம்பரீஷன் பட வேண்டிய கஷ்டத்தையெல்லாம் அந்த ஸ்ரீமன் நாராயணனே பட்டார். அதனால தான் தச அவதாரங்கள் மச்ச, கூர்ம, வராக, நாரசிம்ம, ராம, பரசுராம, வாமன அவதாரத்தில் என்ன பண்ணார்? குள்ளமானவனை வந்து போய் பிச்சை எடுத்தார், ராஜ்யத்தை போய் பிச்சை எடுத்தார். காரணம் என்ன வேணா இருக்கட்டும், அங்கே போய் பிச்சை தான் எடுத்தார். நரசிம்மன் நாராயணனுக்கு தேவையா இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது? அவர் ஏன் பண்ணியாக பிறக்கணும்? வேறு ஏதாவது உன்னதமாக வதா வரலாம் இல்லையா? அவர் ஏன் மீனாக போகணும்? இது எல்லா அவதாரங்களும் இந்த அம்பரீஷனுக்கு கொடுக்கப்பட்ட சாபங்கள் துர்வாசனால். அதை தன்னுடைய பக்தனுக்காக காப்பாற்றி தான் ஏற்றுக்கொண்டு செய்வார். இப்போ பாருங்கள் பெருமாளுடைய சௌலபியத்தை, அவருடைய பிரேமையை பாருங்கள், அவருடைய கருணையை பாருங்கள். அவர் தன்னுடைய அடியார்களை ஒரு தாயை விட சிறப்பாக அவர் காப்பாற்றுவாருங்கிறது என்னங்க டவுட்டு? அதனால தான் வாழ்க்கையில் உய்ய பெருமாள் அனுகிரகம் ரொம்ப முக்கியங்க. பெருமாளை நித்தியமும் வணங்குங்கள். கோவிந்தா 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 என்று அவரை மனமாற உருகி வேண்டினால் அவர் உங்களை காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். ஹரதி பாப்பானி, ஹரி 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 என்ற நாமத்தை திரும்ப திரும்ப உச்சாரணம் பண்ணி பாருங்க. அந்த ஹரதி பாப்பானி, எப்பேற்பட்ட பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் இந்த ஹரி என்ற நாமம் உங்களை காப்பாற்றும். அதுவே போன்று அச்சுதா அனந்தா கோவிந்தா, அச்சுதா அனந்த கோவிந்தா, அந்த 3 நாமங்கள் சோஸ்திரத்திலே வருது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷதாத் நஸ்யந்தி சகலாரோக சத்யம் சத்யம் வதாம்யகம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சுதா அனந்த கோவிந்தா, அந்த 3 நாமங்கள் திரும்ப திரும்ப ஜபம் பண்ணியிருந்தா எப்பேற்பட்ட பயங்கரமான வியாதியால் நீங்கள் துன்பப்பட்டாலும், மீள முடியாத துன்பத்தில் இருந்தாலும் அனைத்திலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக விடுபடுவீர்கள். அச்சுதா அனந்தா கோவிந்தா இந்த நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பொழுது. அதே மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராமநாம வராருன்னு. சார் எங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ர நாமலாம் வரா சார், இந்த வடமொழியெலாம் வரா சார், எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு வாய் வராது அப்படின்னு நான் நினைக்கிறவங்கெல்லாம் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு தொடர்ந்து வேண்டுங்க. சரம ஸ்லோகம்னு ஒரு விஷயம் இருக்குது. சரம ஸ்லோகம்னா இந்த ஃபைனல் வேர்டிக்ட். அவங்க எந்த ஒரு சூளுரை, அவங்க எதை வச்சு அவங்க லைஃப்பை டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்ரீராமருடைய சக்குருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமே தத் விரதம் மம. நான் ஒரு விரதம் கடைபிடிக்கிறேன். நான் ஒரு விரதம், என்ன விரதம் வச்சிருக்கேன்? ஸ்ரீராமர் சொல்கிறாருங்க. சக்குருத்னா ஒரே ஒரு முறை, ராமா நீயே சரணம், நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எப்பேற்பட்ட எனக்கு தீங்கிழைத்தவன் ஆயின், பாபாத்மனாக இருப்பினும், என்னுடைய எதிரியாக இருப்பினும், எனக்கு துரோகம் செய்தவனும், பஞ்ச மகா பாதகங்களால் அவன் பயங்கரமான விஷயங்களில்
பாவம் செய்தவனாயினும் ஸ்ரீராமா 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 நீயே எனக்கு கதி அப்படின்னு ஒரு தடவை சொன்னான்னா, ஒரு தடவை என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான்னா, அவனை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன், அவனை காப்பாற்றுவேன், அவனுக்கு துன்பங்களை நீக்கி களைந்து அவன் வைகுண்டம் போக நான் கண்டிப்பாக வழி செய்வேன்னு இது என்னுடைய விரதம். என்னுடைய விரதம்னு ஸ்ரீராமரை டிக்ளேர் பண்ணியிருக்காருங்க. இதுதான் அந்த சரம ஸ்லோகம்னு வைஷ்ணவர் படிப்பாங்க. இதனுடைய அர்த்தமெல்லாம் நம்ம புரிஞ்சா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆகையாலே கிருஷ்ணா இப்போ இஸ்கான் பாருங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணநாமம் கிருஷ்ணநாமம் கிருஷ்ணான்றது 2 விதமான மீனிங் இருக்குங்க. கிருஷ்ணா மந்திரத்தில் இன்னும் 2 விதமான விஷயம் இருக்குது. பல ராம மந்திரங்களுக்கு ஒரு கிருஷ்ண மந்திர சமம். அது நாமாமிர்தான்னு ஒரு கிரந்தம் இருக்குது, அதை எடுத்து வாசித்து பாருங்கள். எந்த நாமத்துக்கு எவ்வளோ பவர் இந்த மாதிரிலாம் வரும். பல தடவை ராமான்னு சொல்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணா ஈக்குவல். இன்னொன்று கிருஷ்ணா என்பது அம்பாளையும் குறிக்கும். ஒரே கிருஷ்ணா, அந்த அம்மாவுக்கும் அந்த பேர் இருக்குது. ஸோ ஹரே கிருஷ்ணா திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி இந்த வாசுதேவ கிருஷ்ணனும் நினச்ச மாதிரிச்சு, அம்பாளாகிய அந்த தேவியும் நினச்ச மாதிரிச்சு. அப்போது டபுள் தமாக்கா. ஸோ கிருஷ்ணா யார் கூறுகிறார்களோ அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்களெல்லாம் நீங்கி அவங்க சிறப்பாக இருப்பார்கள். கிருஷ்ண பக்தர்களுக்கு எங்கு சென்றாலும் கௌரவம், எதிலும் கௌரவம். அஷ்டலட்சுமிகளும் அவரிடம் குடிகொண்டிருக்கும். அமைதி வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் கிஃப்ட் அமைதி. அந்த அமைதியானது அந்த கிருஷ்ண பக்தர்களிடம் நிறைய